ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே நாம் எபிரேய நிருபம் முழுவதையும் கற்றுக்கொண்ட நாம் இந்த எபிரேய நிருபத்தில் இருந்து மேலான கிறிஸ்துவும் என்கிற தலைப்பின் கீழாக ஒரு சுருக்கமான செய்தியை நாம் கற்றுக்கொள்ள முடியும். எபிரேய நிருபம் விசேஷித்த காரியங்களின் நிருபமாக காட்டப்படுகிறது. விசேஷித்த என்பதற்கான கிரேக்க சொல் கிரைன்சன் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. இதற்கு விசேஷித்த, மேலான, மிக நல்ல, விட சிறந்த என்றெல்லாம் பொருள் உள்ளதாக காணப்படுகிறது. இந்த நூலிலே, எபிரேய நூலிலே 13 முறை இந்த சொல்லை, மேலான என்கிற சொல்லை காண முடியும். அவற்றில் 7 கிறிஸ்துவை குறிப்பதற்காகவும் 6 மனிதர்களை குறிப்பதற்காகவும் அது வரக்கூடியதாக இருக்கிறது. 7 தேவனுடைய அந்த முழுமைத்துவத்தை குறிப்பிடும் எண்ணாகவும் 6 மனிதர்களை குறிப்பிடுகிற எண்ணாகவும் காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய மேலான அந்த 7 தன்மைகளை இங்கே எபிரேயாக்கியோன் எப்படி சொல்லிக் கொடுக்கிறார்? தேவதூதரை பார்க்கிலும் மேன்மை உள்ளவர் என்று இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கிறார். ஆபிரகாமை விட பெரியவர் என்று சொல்லி அவர்களுடைய மூதாதைய தகப்பன், அவர்கள் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் என்றுதான் அழைப்பார்கள். அவர்களுக்கு ஆபிரகாமை விட இங்கே இயேசு கிறிஸ்து மேலானவர் என்பதை எபிரேயர் 7:7 அங்கே எபிரேயாக்கியோன் காட்டி கொடுக்கிறார். அதிக நன்மையான நம்பிக்கைக்குரியவர் என்று சொல்லி 7வது அதிகாரம் 19வது வசனத்தில் இயேசு அடையாளம் காட்டப்படுகிறார். விசேஷித்த உடன்படிக்கைக்கு பிணையாளி என்று சொல்லி 7வது அதிகாரம் 22வது வசனத்திலே அடையாளம் காட்டப்படுகிறார். விசேஷித்த வாக்குத்தத்தங்களுக்கு உரியவர் என்று சொல்லி 8வது அதிகாரம் 6வது வசனத்திலே மேலான, விசேஷித்த, அதாவது கிரைசன் என்கிற அந்த எபிரேய சொல்லினுடைய அர்த்தத்தை விளங்க பண்ணுகிறதற்காக இயேசு கிறிஸ்துவை இங்கே அடையாளப்படுத்துகிறதை பார்க்கிறோம். விசேஷித்த உடன்படிக்கைக்கு மத்தியஸ்தராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்று 8வது அதிகாரம் 6ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். விசேஷித்த பலிகளினால் சுத்திகரித்தவர் என்று சொல்லி அவர் தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்து நம்மை சுத்திகரித்தார். விசேஷித்த பலி 9வது அதிகாரம் 23 7 காரியங்களை பார்க்கிறோம். தேவதூதர்களை பார்க்கிலும் மேன்மை உள்ளவர், ஆபிரகாமை விட பெரியவர், அதிக நன்மையான நம்பிக்கைக்குரியவர், விசேஷித்த உடன்படிக்கைக்கு பிணையாளி, விசேஷித்த வாக்குத்தத்தங்களுக்குரியவர், விசேஷித்த உடன்படிக்கைக்கு மத்தியஸ்தர், விசேஷித்த பலிகளால் சுத்திகரித்தவர் என்று சொல்லி நாம் பார்த்தோம். கிறிஸ்துவினுடைய அந்த மேலான தன்மை, கிறிஸ்தவர்களின் மேலான தன்மை என்ன அப்படின்னா, நன்மையான காரியங்களை உடையவர்களாக நாம் காணப்படுகிறோம். எபிரேயர் 6வது அதிகாரம் 9ஆம் வசனத்தில் அதிக மேன்மையுள்ள சுதந்திரத்திற்கு நாம் உரியவர்களாக, நாம் பங்குள்ளவர்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். எபிரேயர் 10வது அதிகாரம் 34வது வசனத்தில் அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே விரும்புகிறவர்கள் என்று சொல்லி இங்கே கிறிஸ்தவர்களை குறித்து, ஆண்டவருடைய பிள்ளைகளை குறித்து, விசுவாசிகளை குறித்து எபிரேயாக்கியோன் சொல்லுகிறார். இந்த பூமியின் வாழ்வை அல்ல, பரமதேசத்தையே விரும்புகிறவர்கள் என்று எபிரேயர் 11:16 பார்க்கிறோம். மேன்மையான உயிர்த்தெழுதலை அடைபவர்கள் என்று சொல்லி எபிரேயர் 11:35 பார்க்கிறோம். நிச்சயமாக ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதற்காக எழுந்திருப்பதும் எல்லா மனுஷருக்கும் அது நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வரும்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாம் எடுத்து கொள்ளப்பட்டு மத்திய ஆகாயத்தில் அவரை சந்தித்து என்றென்றைக்கும் அவரோடு கூட இருப்போம் என்றுதான் பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். மேன்மையான உயிர்த்தெழுதல். ஆனால் நியாய தீர்ப்பு அடைகிறதற்கு 1000 ஆண்டு ஆட்சி முடிந்த பின்பு வெள்ளை சிங்காசனம் காண்பிக்கப்படுகிற போதுதான் அவர்கள் உயிரோடு கூட எழுந்திருப்பார்கள். அதுவும் நித்திய ஆக்கினை அடையும்படியாக எழுந்திருப்பார்கள். விசேஷித்த நன்மையானது ஒன்றை அடைய போகிறவர்கள் என்று எபிரேயர் 11:40 நாம் பார்க்கிறோம். விசேஷித்த நன்மையானது ஒன்று, அதாவது நித்திய வாழ்க்கை, நித்திய சுதந்திரம், பரலோக ராஜ்ய ஒரு வாழ்க்கை அடைய போகிறவர்கள் என்கிற காரியம். நன்மையானவைகளை பேசும் இரத்த தண்டை வந்து சேர்ந்தவர்களாக நாம் இருக்கிறோம் என்பதற்கு எபிரேயர் 12:24 பார்க்கிறோம். கிறிஸ்தவத்தினுடைய மேலான தன்மை, நன்மையான
காரியங்களை உடையவர்களாக நாம் இருக்கிறோம். அதிக மேன்மை உள்ள சுதந்திரத்திற்கு உரியவர்களாக இருக்கிறோம். மேன்மையான பரமதேசத்தை விரும்புகிறவர்களாக இருக்கிறோம். மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையப் போகிறவர்களாக இருக்கிறோம். விசேஷித்த நன்மையான ஒன்றை அடையப் போகிறவர்களாக இருக்கிறோம். நன்மையானவைகளை பேசும் இரத்த தட்டினை வந்து சேர்ந்தவர்களாக நாம் காணப்படுகிறோம். இந்த மேலான ஆசீர்வாதங்களைத்தான் மேலான கிறிஸ்துவும் மேலான கிறிஸ்தவமும் என்கிற தலைப்பின் கீழாக நாம் பார்த்தோம். எவ்வளோ பெரிய விசேஷித்த கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இதற்காக ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை எப்பொழுதும் அவருக்கு செலுத்தி வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.